இன்னைக்கு நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்க இலக்கண குறிப்புகளில் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து டெய்லி நம்ம போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்கள் என்னோட வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்க முடியும். இதில் வந்து எந்தெந்த மாதிரியான இலக்கண குறிப்பு வந்து எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து இது பாருங்க, கரியன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கரியன் அப்படிங்கிறது என்னது? கருமை நிறத்தை குறிக்கிறது. அப்போ ஒரு பண்பை குறிக்குது. அப்போ இது வந்து பண்பு பெயர். வெற்றிலை நட்டான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெற்றிலை அப்படிங்கிறது வந்து சினைப்பெயர். கோவைங்கிறது இடப்பெயர். மார்கழி அப்படின்றது வந்து காலப்பெயர். பெறுதல் தல் அப்படின்னு வரனால இது வந்து ஒரு தொழில் பெயரை வந்து குறிக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நீர்வேலி அப்படிங்கிறத வந்து ஒருதை வந்து உருவகப்படுத்தி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து உருவகம். இரவும் பகலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ வந்து வெளிப்பட்டு வந்துருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்? எண்ணுமை வந்து வரும். அடுத்து நிலைய அப்படின்னா வந்து ஒரு சொல்லிசை அளபடை. ஏன்னா வந்து வந்து வெளிப்பட்டு வந்திருக்குல்ல, நிலைய வந்தாலே வந்து நமக்கு என்னது? சொல்லிசை அளபடை. எவரும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நீட்டல் விகாரம். நெடுந்தேர் அப்படிங்கிறது என்னது? ஒரு பண்பு தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, புறம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புறம் இது வந்து பிரிச்சா வந்து நமக்கு பொருள் தருது. அப்போ இது வந்து அடுக்கு தொடரில் வந்து வரும். இதே வந்து சலசலா அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா வந்து அது பிரிச்சா வந்து பொருள் தராது. அப்போ அது வந்து இரட்டை கிளவியில் வரும். அடுத்தது பாருங்க, மாண்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாண்பு பூ வந்து லாஸ்ட்டாக வந்து வந்தாலும் வந்து அது வந்து தொழிற்பெயரில் வரும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தொழிற்பெயருக்குரிய விகுதி எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. நிறைய வந்து தொழிற்பெயரில் வரும். கை அந்த மாதிரிலாம் வந்து பூவில் வந்து முடிகிறது. இதெல்லாம் வந்து தொழிற்பெயரில் வந்து நிறைய வர மாதிரி வந்து வரும் நமக்கு. அதே மாதிரி வாழ்க அப்படின்னா வந்து வியங்கோல் வினைமுற்று. நடந்தோல் அப்படின்னா வந்து தடந்தோல் அப்படின்னா வந்து தட அப்படின்றது வந்து ஒரு உரிச்சொற் தொடரில் வந்து வர்றது. ஆடுகொடி அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து வினைத்தொகை. அருந்துயரம் அப்படின்னா வந்து அருமை கூட்டல் துயரம்னு அதை பிரித்து எழுதுவோம். அருமை மை விகுதி வந்திருக்கிறனால இது வந்து பண்பு தொகையில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அவர் இது பாருங்க, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவர் அப்படின்னு வருது. அவர் அதை தான் வந்து இந்த மாதிரி அவர்னு சேர்த்து எழுதியிருக்காங்க. இது வந்து எதில் வரும் அப்படின்னா வந்து அடுக்கு தொடரில் தான் வந்து வரும். முடைந்தவர் முடைந்தவர் வந்து விகுதி வரனால இது வந்து வினையால் அணையும் பெயர். அடுத்தது வந்து மொழியாமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இது எதிர்மறை தொழில் பெயரில் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சித்திரை அப்படிங்கிறது வந்து காலப்பெயர். கிளை அப்படிங்கிறது வந்து சினைப்பெயர். வட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு குணத்தை குறிக்குது. அப்போ குணப்பெயர். நாற்காலி அப்படிங்கிறது வந்து பொருள் பெயர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கை அப்படிங்கிறது சினை. பாடுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு தொழில் பெயர். இனிமை அப்படிங்கிறது வந்து ஒரு பண்பு, அதனால பண்பு பெயர். சித்திரை அப்படின்றது வந்து காலப்பெயர். மறைமலை நகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அது வந்து இடப்பெயர். செவ்வேல் அப்படின்னா வந்து பண்பு தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இம்பார்ட்டண்டானதை மட்டும் பாருங்க. மாநகர் அப்படின்னா வந்து உரிசொற் தொடர். பவளவாய், மொழித்தேன், இது ரெண்டும் வந்து உருவகத்தில் வந்து வரும். பாலும் பழமும் நான் சொன்னால உண்மை வந்து வெளிப்பட்டு வந்தாலே நமக்கு வந்து என்ன வரும்? எண்ணுமை வந்து வரும். அதே மாதிரி இதில் ராப்பகல் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, வந்து மறைஞ்சு வந்துச்சுன்னா உண்மை தொகை. மறைஞ்சு வந்தா உண்மை தொகை, வெளிப்பட்டு வந்தா வந்து எண்ணுமையில வந்து வரும். அதே மாதிரி இங்கே வந்து வெளிப்பட்டு வந்திருக்கனால எண்ணுமை. முதுமக்கள் அப்படிங்கிறது பண்பு தொகை. ஆடுகொடி அப்படிங்கிறது வந்து வினைத்தொகைன்னு சொல்றாங்க. உழுதல் அப்படின்னா வந்து ஒரு தொழிற்பெயர். மதுரைனா இடப்பெயர். பூ அப்படிங்கிறது வந்து ஒரு சினைப்பெயரை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் என்ன மாதிரியா வந்து கேட்பாங்க அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல வந்து நிறைய இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வந்து வீடியோஸ் வரும். தேங்க்யூ.